ரைட்டு. இப்ப நம்ம அண்ணனை ஊரே தாக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் தாக்க போறதில்ல. ஆனா, ஏன் எனக்கு தோன்றத நான் சொல்றேன். அது எப்படி இத்தனை நாளா கரெக்டா இதாகாம இருந்து இந்த டைம்ல இதாச்சுன்னு சொல்லி தெரியல. இந்த இது பெரிய பாதிப்பு உண்டாக்கும். ஏன்னா, அப்போசிஷன் யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்களோட பிஆர் டீமும் பெரிய பிஆர் டீமு. இப்போ பாதிக்கப்பட்டவங்களோட பிஆர் டீமும் ரொம்ப பெரிய பிஆர் டீமு. பிஆர் டீமோட சண்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து வர்ற ஒரு வாரத்துக்கு இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு புரியும். ஃபீடை திறந்தாவே அவன் இவனை குத்துறதும் இவன் அவனை குத்துறதுமா தான் இருக்கும். இந்த இதில் நம்ம வந்துட்டு எந்த சைடுமே எடுக்க வேண்டாம். நான் இப்போ நிறைய பேர்த்த பார்க்குறேன், வி ஸ்டாண்ட் வித் விஜய், வி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், இது பர்சனல் மேட்ரு. செகண்ட் விஷயம், முதல்ல நீங்கள் எதுக்குங்க நிற்கணும்? அந்த மனுஷன் அவர் பாலிடிக்ஸ் இது பண்ணா, இல்லை அவர் பர்சனல் லைஃப்பில் இது பண்ணால் நம்ம எதுக்குங்க நிற்கணும்? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. ஒரு ஆக்டர்ஸ்க்கோ இல்லை ஒரு ஆக்டருக்கோ வந்துட்டு இவ்வளோ ஒரு பர்சனல் இஷ்யூ வர்றப்போ நிற்கிற நம்ம கூட இருக்கிறவங்களும் நிற்கிறதே இல்லையே. இப்போ அத்தனை வீடியோ நான் பார்க்குறேன். ஆனால் அவன் இத்தனை வீடியோ விஜய் இது பண்ணால் ஃபேமஸ் எல்லாம் சொல்லிட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனால் ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, அது அவங்களோட பர்சனல் லைஃப். அந்த பர்சனல் லைஃப் இப்போ இதானது வந்துட்டு பெரிய தாக்கமாக இருக்கும். ஆனால் இருந்தாலுமே நம்மளோட லைஃப்பில் பார்க்குறப்போ எல்லாமே நாரி போய் தான் இருக்கு. அப்போ அதில் இது பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இருந்தாலும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம், இந்த விஷயம் உங்களுக்கு இப்போவா தெரியும்? என் பொண்டாட்டி விவரம் இல்லாம விஜயை தாக்கிட்டா. என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி.